ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிய பேரரசு ஆட்சி நம்மளுடைய தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கேள்வி 35 தவறான கூற்றை கண்டறிக. இதில் தவறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அரசுரிமை போரில் 2ஆம் பாண்டிய பேரரசு பிளவுபட்டது, இது தவறா? மாலிக் கபூரின் படையெடுப்பால் பாண்டிய பேரரசு வீழ்ச்சியுற்றது தவறா? பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் எழுச்சி பெற்றனர், இது தவறா? கில்ஜி வம்சத்தினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியே ஆளத் தொடங்கினர், இது கரெக்ட், இது தவறா? எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35க்கான பதில் ஆப்ஷன் டி தான் தவறு. கில்ஜி வம்சத்தினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியே ஆளத் தொடங்கினார்கள் அப்படிங்கிறது தவறு. மற்ற மூணுமே கரெக்டு தான். கேள்வி 36 பாண்டிய பேரரசின் வாரிசு போட்டியில் டெல்லியை ஆண்ட அலாவுதீன் கில்ஜி உதவிய நாடிய மன்னர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 36க்கான பதில் சுந்தரபாண்டியன். கேள்வி 37 சுந்தரபாண்டியனுக்கு பாண்டிய ஆட்சியை மீட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 37க்கான பதில் ஆப்ஷன் சி மாலிக் கபூர். கேள்வி 38 கில்ஜி மரபினருக்கு பிறகு தென்னிந்தியாவில் டெல்லி சுல்தானியர் ஆட்சியை விரிவுபடுத்தினது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 38க்கான பதில் ஆப்ஷன் பி துக்ளக் மரபினர். கேள்வி 39 பாண்டிய பேரரசை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 39க்கான பதில் ஆப்ஷன் பி துக்ளக் மரபினர். கேள்வி 40 எந்த மரபினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியே ஆளத் தொடங்கினாங்க அப்படிங்கிறது 40க்கான பதில் ஆப்ஷன் ஏ துக்ளக் மரபினர். கேள்வி 41 பாண்டிய பேரரசு முழுமையாக வீழ்ச்சியடைய காரணமானது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 41க்கான பதில் ஆப்ஷன் டி மதுரை சுல்தான்கள். கேள்வி 42 பாண்டிய நாடு முழுவதுமே எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 42க்கான பதில் பாண்டிய நாடு முழுவதுமே பாண்டிய மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, 42க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 43 பாண்டியர்களுடைய ஆட்சியில் அரையர்கள் அப்படின்னு சொன்னது யாரு? பாண்டியர்களுடைய ஆட்சியில் அரையர்கள் அப்படின்னு சொன்னது அமைச்சர்கள். கேள்வி 44 பாண்டிய பேரரசு காலத்தில் கிராமங்களை எத்தனை வாரியங்களாக நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டிய பேரரசில் கிராமங்களை 5 வாரியங்களாக பிரித்தாங்க. கேள்வி 45 பாண்டியர்களுடைய காலத்தில் பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க யாரு? பாண்டியர்களுடைய காலத்தில் பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது வேளாண் தொழில் செய்கிறவங்கள சொன்னாங்க. கேள்வி 46 பாண்டியர் ஆட்சியில் பல்வேறு தொழில்கள் ஈடுபட்டவங்க யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிமைகள் தான் பல்வேறு தொழில்களில் பாண்டியர்களுடைய ஆட்சியில் ஈடுபட்டாங்க. கேள்வி 47 வெளிநாட்டு சந்தைகளில் அதிகம் விரும்பி வாங்கப்பட்ட பாண்டிய நாட்டு பொருட்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 47க்கான பதில் முத்துக்கள். பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னாலே முத்துக்கள் தான். கேள்வி 48 பாண்டிய நாட்டில் சிறந்து விளங்கிய தொழில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டில் சிறந்து விளங்கிய தொழில் முத்து குளித்தல். கேள்வி 49 பாண்டிய பேரரசின் ஆட்சியில் சிறந்து விளங்கிய துறைமுகம் எது? பாண்டிய பேரரசோட ஆட்சியில் சிறந்து விளங்கிய துறைமுகம் 49க்கான பதில் ஆப்ஷன் கொர்க்கை தொண்டி, ரெண்டுமே சிறந்து விளங்கின துறைமுகங்கள் தான். கேள்வி 50 நைடதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு? நைடதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது அதிவீரராம பாண்டியன், பி தான் கரெக்ட். கேள்வி 51 பொறுத்துக பார்த்துடலாம். திருவாசகம். திருவாசகம் எழுதுனது மாணிக்க வாசகர். திருப்பாவை எழுதுனது ஆண்டாள். திருப்பல்லாண்டு எழுதுனது நம்மாழ்வார். ரத்னகிரி உலா எழுதுனது ஸ்ரீ கவிராயர்.
51க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 52, சேயூர் முருகன் உலா அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு? சேயூர் முருகர் உலா அப்படின்ற நூல் எழுதுனது ஸ்ரீ கவிராயர். சி தான் கரெக்ட். கேள்வி 53, பாண்டியர்களுடைய கட்டிடக்கலையில் தனித்துவம் பெற்ற கலைப்பாங்கு எது அப்படின்னா, பாண்டியர்களுடைய கட்டிடக்கலையில் தனித்துவம் பெற்ற கலைப்பாங்கு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கருவறை, விமானம், பிரகாரம், கோபுரம் எல்லாமே தான். அப்போ டி தான் கரெக்ட். கேள்வி 54, பாண்டியர்களுடைய காலத்தில் குடைவரை கோவில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாண்டியர் காலத்தில் குடைவரை கோயில் அமைந்துள்ள இடம் திருப்பரங்குன்றம். ஏ தான் கரெக்ட். கேள்வி 55, பாண்டியர் கால கட்டுமான கோவில் இருக்கிற இடம் எது? பாண்டியர் கால கட்டுமான கோவில் இருக்கிற இடம் திருப்பத்தூர். ஏ தான் கரெக்ட். கேள்வி 56, பாண்டியர் காலத்தில் கழுகுமலை கோயில் எதற்கு பெயர் பெற்றது? பாண்டியர் காலத்தில் கழுகுமலை கோயில் எதற்கு பெயர் பெற்றதுன்னா 56க்கான பதில் ஆப்ஷன் பி, குடைவரை கோயில்களுக்கு பெயர் பெற்றது. கேள்வி 57, பாண்டியர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட கோவில்கள் அர்த்த மண்டபம், மணிமண்டபம், சன்னதிகளை கட்டி கொடுத்த பாண்டியர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 57க்கான பதில் ஆப்ஷன் சி, குலசேகர பாண்டியன். கேள்வி 58, பாண்டியர்கள் கால மக்களுடைய வாழ்வில் முக்கியமான இடம் பெற்றது எது அப்படின்னா 58க்கான பதில் ஆப்ஷன் டி, கோவில்கள். கேள்வி 59, தவறான கூற்றை கண்டறிக. இதில் தவறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாண்டியர் காலத்தில் கோவில்கள் குற்றங்களுக்கும் தண்டனை வழங்கும் இடமாக இருந்தது அப்படிங்கிறது தவறு. மற்றது எல்லாமே கரெக்டு. தவறு தானே கேட்டிருக்காங்க, அதனால் 59ல் ஏ தான் தவறு. கேள்வி 60, பாண்டியர் கால சிற்பங்களில் சிறந்த சிலைகள் எது அப்படின்னா 60க்கான பதில் துர்கை, கணபதி, நரசிம்மர் எல்லாமே சிறந்தது தான். அப்போ டி தான் கரெக்டு. கேள்வி 61, பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படுகின்ற இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கெல்லாம் இருக்குது? கழுகுமலையில் இருக்குது, நார்த்தமலையில் இருக்குது, கொஞ்சக்குடியில் இருக்குது, எல்லாமே கரெக்டு தான். அப்போ 61க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 62, பாண்டியர் கால சுவரோவியம் காணப்படுகின்ற இடம் எது? 62க்கான பதில் ஆப்ஷன் சி, சித்தன்ன வாசல். கேள்வி 63, பாண்டியர்கள ஓவியம் யாருடைய ஆட்சியில் சிறந்து விளங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாண்டியர்கால ஓவியம் யாருடைய ஆட்சியில் சிறந்து விளங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீமார ஸ்ரீவல்லவனுடைய ஆட்சியில் சிறந்து இருந்தது. சி தான் கரெக்ட். 63க்கு சி தான் கரெக்ட். இதோட பாண்டியர்களுடைய ஆட்சி முறை முடியுது.